السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونصلي ونسلم على محمد صلى الله على محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر فقال تبارك وتعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. صدق الله مولانا العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أتاكم رمضان شهر مبارك فرض الله عز وجل عليكم صيامه تفتح فيه أبواب السماء وتغلق فيه أبواب الجحيم وتغل فيه مردة الشياطين لله فيه ليلة خير من 1000 شهر من حرم خيرها فقد حرم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அனுபவயோடுமாகி அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவின் திருநாமத்தினால் இந்த சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய அருளால் இந்த 2025ஆம் ஆண்டினுடைய ரமதான் மாதத்தின் முதலாவது தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நம் அத்தனை பேருக்கும் இந்த ரமதானை முழுமையாக ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்களுக்கு தந்தருவானாக. சென்ற 2024ஆம் ஆண்டு எங்களோடு கூட இருந்து எங்களோடு நோன்பு நோற்று தராவீஹ் கியாமுல் லைல் போன்ற இபாதத்துகளில் எங்களோடு இருந்த எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் எங்களை விட்டும் பிரிந்து இனி மண்ணறைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சென்ற ரஜபுடைய மாதம், ஷாபானுடைய மாதம், இந்த ரமதானுக்கு முந்தி வந்த ஷாபானுடைய மாதம், இந்த 2 மாதங்களிலேயே எங்களை விட்டும் எத்தனை பேர் பிரிந்து மண்ணறைகள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அத்தனை பேருடைய கபறுகளையும் அல்லாஹ் வெளிச்சமாக்கிடுவானாக. கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்கள் நேசர்களே, இந்த ரமதானுடைய பாக்கியத்தை யார் அடைந்து கொண்டாரோ அவர் நோன்பு நோற்று கொள்ளட்டும் என்று திருமறை அல் குர்ஆன் சொல்கிறது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்: அத்தாக்கும் ரமதானு, ரமதானுடைய மாதம் உங்களை வந்து அடைந்திருக்கிறது. ஷஹ்ருன் முபாரக்குன், அது பரக்கத்து நிறைந்த ஒரு மாதமாகும். ஃபரலல்லாஹு அஸ்ஸ வ ஜல்ல அலைக்கும் சியாமஹு, அந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் உங்கள் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். துஃப்தஹு ஃபீஹி அபுவாபு ஸமாஇ, அந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் வானலோகத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட வைக்கிறான். வத்துகுலகு ஃபீஹி அபுவாபுல் ஜஹீம், அதே போல நரகத்தினுடைய வாசல்களை எல்லாம் மூடிவிடுகிறான். வத்துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன், அழிச்சாட்டியம் புரிகின்ற ஷைத்தான்களை விலங்கிடப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸின் மூலமாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி: இதா ஜா ரமதானு ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னதி, ரமதானுடைய மாதம் வந்துவிட்டதா, வந்துவிட்டால் சுவர்க்கத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு நரகத்திலே வாசல்கள் மூடப்பட்டு ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகின்றனர் என்று முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது. ஹைரும் மின் 1000 ஷஹ்ரின், அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு என்று சொன்ன ரசூலுல்லாஹ். மன் ஹுரிம ஹைரஹா ஃபக்கத் ஹுரிம், அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுடைய பாக்கியத்தை யார் இழந்து விட்டாரோ அவர் எல்லா ஹைர்களையும் இழந்தவரை போல. எனவே அல்லாஹ் அந்த ரமதானுடைய மாதத்தின் கடைசி 10ஐயும் அல்லாஹ் எங்களுக்கு தர வேண்டும். அந்த 10ஐ ஹயாத்தாக்க வேண்டும். அதன் மூலம் எங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு எங்களுக்கு கிடைக்க வேண்டும். 1000 மாதங்கள் சிறந்த அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்தருவானாக. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், 3 மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கேட்கின்ற துஆ நிச்சயமாக கபூல் செய்யப்படும். அதில் முதலாவது நபர் அஸ்ஸாயிம் ஹத்தா யுஃப்திர, ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கும் வரையில். வல் இமாமுல் ஆதில், நீதம் செலுத்துகின்ற ஒரு இமாம் தலைவர். வதாபத்துல் மதலூம், அடுத்து அநீதி இழைக்கப்பட்ட ஒரு
மனிதர் அவர் கேட்கின்ற பதுவா அதுவும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல் அதிகமான மனிதர்களுக்கு அல்லாஹ் இந்த ரமதானுடைய காலத்திலே அவன் விடுதலை கொடுக்கிறான். லில்லாஹி இந்த குல்லி ஃபித்ரின் உத்தகாஉ சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக விடுதலை செய்யப்படுகின்றார்கள் நரகத்திலிருந்து இன்னும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதம் ஒருவருக்கு கிடைத்து அதன் மூலம் யார் நோன்பை ஹயாத்தாக்குவாரோ, நோன்பு நோட்பாரோ, அவருக்கு சுவர்க்கத்திலே ரையான் என்ற ஒரு வாசல் விசேஷமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னஃபில் ஜன்னதி பாபா யுகாலுஹு ரையான், ரையான் என்று சொல்லப்படும். யதுஹுலு மின்ஹு ஸாயிமுன யௌமல் கியாமத்தி, மறுமையுடைய நாளையிலே அந்த வாசலினூடாக இந்த நோன்பாளிகள் சுவர்க்கம் நுழைவார்கள். லா யதுஹுலு மின்ஹு அஹதுன் கைருஹும், வேறு எவராலும் அந்த வாசலால் நுழைய முடியாது என சொன்னார்கள் ரசூலுல்லாஹ். இன்னும் ரசூலுல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை சொன்ன ரசூலுல்லாஹ், நோன்பு நோட்கக்கூடிய அந்த மனிதருக்கு கிடைக்கின்ற பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை சந்திக்கின்ற ஒரு நாள் வரும், அந்த நாளில் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். லிஸ்ஸாஇபி ஃபர்ஹத்தானி, நோன்பாளிக்கு அல்லாஹ் 2 சந்தோஷங்களை வைத்திருக்கிறான். ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரி, பசியோடு தாகத்தோடு இருந்து நோன்பு திறக்கின்ற நேரம் வரும் பொழுது அந்த நேரம் மிக சந்தோஷமானதாக இருக்கும். ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி, தன் இரட்சகனாகி அல்லாஹை சந்திக்கின்ற ஒரு நேரம் வரும் மறுமையுடைய நாள், அந்த நேரத்தில் சந்தோஷம் அடைவார் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரமதானுடைய காலத்திலே நோன்பு நோற்றோர் நோன்பாளியை நோன்பு திறக்க உதவினால் அதே நன்மை இவருக்கும் கொடுக்கப்படும் என்றும் முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் யார் யாருக்கு கொடுத்தானோ, யாருக்கெல்லாம் கிடைத்திருக்கிறதோ, நாம் குறிப்பாக 2 அமல்களை விசேஷமாக செய்ய வேண்டும். ஒன்று நோன்பு நோட்பது, அடுத்தது அல் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்துவது. சொன்னார்கள் ரசூலுல்லாஹ், ஸியாம் அல் குர்ஆன் யஷ்ஃபஆனி லில் அப்தி யௌமல் கியாமத்தி, மறுமையுடைய நாளில் ஒரு அடியாருக்காக நோன்பு வாதாடும், அதே போல் அல் குர்ஆனும் வாதாடும், சிபாரிசு செய்யும். ஐ ரப் மனஅத்துஹு த்தஆம வஷ்ஷஹவாத் பின்னஹார் ஃபஷஃபிஅனி ஃபீஹி வஷ்ஷஹவாத் பின்னஹாரி ஃபஷஃபிஅனி ஃபீஹி. யா அல்லாஹ், இந்த மனிதரை நான் பசித்திருக்க வைத்தேன், தாகித்திருக்க வைத்தேன், சாப்பிட விடவில்லை, தண்ணீர் குடிப்பதையும் நான் தடுத்திருந்தேன். எனவே இந்த நோன்பாளிக்காக நீ உதவி செய்ய வேண்டும், நீ அருள் புரிய வேண்டும், ஒரு மன்னிக்க வேண்டும், ஒரு அந்தஸ்தை உயர்த்த வேண்டும் என்றெல்லாம் சிபாரி செய்யும். இதே போல அல் குர்ஆன் மனஅத்துஹு நௌம பில் லைலி ஃபஷஃபிஅனி ஃபீஹி. யா அல்லாஹ், இந்த மனிதர் இரவில் தூங்குவதை விட்டு அவரை தடுத்திருந்தேன், எனவே அவருக்காக என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நோன்பும் அல் குர்ஆனும் எங்களுக்காக பேச இருக்கிறது. சொன்னார் ரசூலுல்லாஹ், அந்த 2 பேருடைய சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அல் குர்ஆன் ஓதுவதை அதிகமாக வைத்துக் கொள்வோம். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1 ஜுஸு என்ற விகிதம் நாம் ஓதினாலும் ரமதானுடைய மாதம் பூர்த்தியாகும் பொழுது 30 ஜுஸ் குர்ஆனை தமாம் செய்ய முடியும். எனவே அந்த அல் குர்ஆனுடைய பாக்கியத்தை அதிகமாக எடுத்துக்கொள்வோம். குறிப்பாக ரமதானுடைய இரவுகளிலே தராபீஹ் தொழுகைகளிலே 1 ஜுஸு தொழுகையில் ஓதப்படுகிறது. இதே போல் கியாமுல் லைல் ஓதப்படுகின்றன. எனவே 1 ரக்காத்து கூட தவறிவிடாமல் முழுமையாக நியத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களை முழுமையாக தர வேண்டும். அல் குர்ஆனை முழுமையாக நான் தொழுகையில் கேட்க வேண்டும், நியத்து வைத்துக் கொள்ளுங்கள். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஸாம ரமதான ஈமானன் வஹ்திசாபா, உண்மையான ஈமானோடு நன்மையை ஆதரவு வைத்தவராக யார் நோன்பு நோட்பாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்கிறான். வமன் காம லைலத்தல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. அதே போல இவர் ஈமானோடு நன்மை ஆதரவு வைத்தவராக லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குவாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹ் இன்னஹு மன் காம மஅல் இமாம் ஹத்தா யன்ஸரிஃப குத்திப லஹு கியாமுல் லைலத்தின். இன்னும் யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகவே ரமதான் உங்கள் மீது ரமதான் நோன்புகள் விதியாக்கப்பட்டுள்ளது. எனவே தக்குவாதாரிகளாக நாம் வாழ வேண்டும், தக்குவாவை உருவாக்க வேண்டும். எப்போதும் எல்லா இடங்களிலும் எல்லா செயல்களிலும் அல்லாஹ் பார்த்திருக்கிறான் என்ற பயபக்தியோடு வாழ்வது தக்குவாவாகும். எனவே இந்த ரமதானை தந்த அல்லாஹ்வை பயந்து முழுமையான இந்த ரமதானை நாம் பயன்படுத்தி
கலிமாவோடு வாழ்ந்து கலிமாவோடு மரணித்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸின பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அதை தந்தருவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.